இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வடக்கப்பட்டி ராமசாமி. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடக்கப்பட்டி ராமசாமி 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன காமெடி டிராமா மூவி. சந்தானம் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள கடவுள் நம்பிக்கையே இல்லாம நம்ம கதையோட ஹீரோ குடும்ப கஷ்டத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா கோயில கட்டி ஊர்ல இருக்கவங்களோட மூட நம்பிக்கை வச்சு அம்மனோட அருள்னால இந்த கோவில்ல ஏகப்பட்ட அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அந்த ஊருக்கு ஒரு புது தாசில்தாரு சந்தானம் கிட்ட டீல் பேசி கோவில்ல நடக்கக்கூடிய பித்தளை இடத்துல பாதி பங்கு கேட்கிறாரு. அது கொடுக்க முடியல எகத்தாளமா பேசினதுனால தாசில்தார் அந்த கோவில மூடி காட்டான்னு சொல்லி ஹீரோக்கு சவால் விட, ஹீரோ கோவில காப்பாற்றவும் பேரை காப்பாற்றுறதுக்காகவும் என்ன பண்ணாருங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான காமெடி டிராமா மூவி. சந்தானம்க்கு ஒரு நல்ல கம்பேக் மூவியா காமெடி கிளிக் அவுட் ஆனதுனால வாட்ச் பண்ணா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மூவில இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். சந்தானம் கம்ஃபர்ட் ஜோன்ல பூந்து சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னு சொல்ல அவ்வளவு சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டரைசேஷன் நீட்டா பிளேஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்து சீன்ஸ் அவங்களா தனியா ஹோல்டு பண்ணி எல்லாரையுமே சிரிக்க வைக்கட்டும்னு சொல்லி நீட்டா ஓரமா நின்று வேடிக்கை பார்த்ததான் முக்கியமான ஹைலைட்டா நான் சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிழல்கள் ரவி அந்த மொட்டராஜேந்திரன் கிளைமாக்ஸ்ல பண்ணக்கூடிய காமெடி செம்மையா இருந்துச்சு. சேஷு மாறன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா கலக்கி இருக்காங்க. கூல் சுரேஷுமே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு மூவிலங்கிறது இந்த மூவி பார்க்கும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி மேகா ஆகாஷ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஒரு நல்ல அவுட்புட்டா வந்திருக்கும். அவங்களை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள காமெடி டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணிருக்காங்க. சில்லி காமெடி தான், சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. பட் இதுவுமே ஒரு ஹாஃப் பேக்டு டிராமாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல காமெடி கிளிக் அவுட் ஆகி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் டிராப் ஆச்சு. லாஜிக் லூப்போல்ஸோட இருக்கக்கூடிய கமர்ஷியல் காமெடி டிராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா ஓகேவா இருந்துச்சு. கேரக்டரோட பில்டபிலேஷனுக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் சூடு பிடிச்சிச்சு. செகண்ட் ஹாஃப் நீட்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல காமெடி சம்பவமா வச்சு செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபி சொல்லி எல்லாமே சூப்பரா இம்ப்ரெசிவான டோன்ல இருந்துச்சு. சாங்ஸுமே நீட்டா இருந்துச்சு கேட்கற மாதிரி. மூவில இருக்கக்கூடிய மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பிளே நரேஷன் தான் சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துமே ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட் கிரியேட்டே ஆகல. ரொம்ப சிம்பிளான பிளாட்டான பிரெடிக்டபிளான காமெடி டிராமாவை தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோனோட கேரக்டரைசேஷன் அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லா எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. மூட நம்பிக்கை வச்சு காமெடி பண்ணாலும் கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து பெட்டராவும் ப்ராப்பராவும் பண்ணிதான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. காமெடி ஒரு சில இடத்துல பர்சன்ஸை பொறுத்து வேரி ஆகி தான் கிளிக் அவுட் ஆயிருக்குங்கிறது நீங்களே இந்த மூவி பார்த்து சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான தமிழ் காமெடி டிராமா மூவி. சந்தானமுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவியா ரீசென்ட் டேஸ்ல வந்த ஒரு நல்ல காமெடி டிராமா அமைஞ்சதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வடக்கப்பட்டி ராமசாமி மூவிக்கு நாம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் சேனல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளேல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.